ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நல்ல காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், அவர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும், அவர் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற அவருடைய நாமத்திற்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. எல்லாரும் கரங்களை வைத்து ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகம் 33:2. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளினார். சேயர் இருந்து உதயமானார். பாரானில் இருந்து பிரகாசித்தார். 3 இடத்தை இந்த இடத்தில் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். முதலாவது, கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளினார். சீனாயினுடைய மறுபெயர் ஓரேப் என்று நம் வேதத்திலே பார்க்கலாம். ஓரேப் என்றால் வனாந்தரம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். தேவ பர்வதம் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது சீனாய் மலை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்திற்கு வரும்பொழுது எரிகிற முட்செடியிலிருந்து தேவன் மோசேயோடு பேசினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஓரேப் என்பது தேவன் மோசேயோடு பேசின இடம். ஓரேப் என்பது நாம் தேவனிடத்தில் பேசுகிற இடம் இல்லை, தேவன் நம்மிடத்தில் பேசுகிற ஒரு இடம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் தேவனிடத்தில் பல இடங்களிலே பேசலாம். தேவன் சில இடங்களை முன்குறித்து இருக்கிறார். மோசேனிடத்தில் ஏதாகிலும் பேச வேண்டுமானால் அவர் ஓரேபுக்கு தேடி வருகிறார். அவன் எப்படி ஓரேபண்டே கொண்டு வந்து விடுகிறார். கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வர வேண்டுமானால் நீ தேவ பர்வதமாகி ஓரேபுக்கு வா, எனக்கு முன்பாக வந்து நில் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஓரேப் என்பது தேவன் நம்மிடத்தில் பேசுகிற ஒரு இடம். இந்த அருமையான காலவேளையில் திருச்சபையை நான் ஓரேபோடு ஒப்பிட்டு பேச விரும்புகிறேன். வீடுகளிலே நாம் ஜெபிக்கிறோம், வீடுகளிலே வேலை ஸ்தலங்களிலே நாம் ஜெபிக்கிறோம், சில இடங்களில் கூடி நாம் ஜெபிக்கிறோம், பல இடங்களில் நாம் ஆண்டவரிடத்தில் பேசினாலும் ஆண்டவன் நம்மோடு பேசுகிறதுக்கு ஒரு இடத்தை முன்குறிச்சிருக்கிறார். தன்னுடைய மந்தைகளை எல்லாம் கூட்டி சேர்த்து அந்த மந்தைகளை மேய்ப்பதற்கு ஆண்டவர் ஒரு வேலைக்காரனாகி எங்களை வைத்திருக்கிறார். எங்களிடத்தில் வசனங்களை கொடுத்து, சில குறிப்புகளை கொடுத்து, சில வார்த்தைகளை போட்டு அனுப்புவதற்கு காரணம் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாக. இந்த அருமையான காலவேளையில் இந்த இடத்தை கர்த்தர் ஒரு ஓரேபாய் மாற்றுவாராக. தேவன் உங்களோடு பேசுகிற ஒரு இடமாய் இது மாறுவதாக. கர்த்தர் பேசினா மகிமை, கர்த்தர் பேசினா வல்லமை, கர்த்தர் பேசினா விடுதலை, கர்த்தர் பேசினா நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும், கர்த்தர் பேசினா நம்முடைய பலவீனங்கள் நீங்கும், கர்த்தர் பேசினா போதும். அதை தான் 100க்கு அதிபதி சொல்லுகிறான், நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அது போதும், அது போதும். ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கு. அந்த வார்த்தை காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணும். அந்த வார்த்தை இல்லாதவைகளை எல்லாம் உருவாக்கும். கர்த்தர் உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது என்று சொல்லி எப்படி வெறுமையாயிருந்த பூமியை நிறைவாய் மாற்றினாரோ, இந்த அருமையான காலவெளியில் உங்கள் வாழ்க்கை வெறுமையாக இருக்கலாம்,
உங்களுடைய குடும்பம் வெறுமையாக இருக்கலாம், உங்கள் பொருளாதாரங்கள் எல்லாம் வெறுமையாக இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒருவேளை வெறுமையாக இருக்கிறதை போல் இருக்கலாம். ஆனால் நான் பிரசங்கிக்கிற என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையை தலைகளாய் மாற்ற முடியும். உன் வெறுமைகள் எல்லாம், உன் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில் அவர் நிறைவாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஓரேப் என்பது கர்த்தர் நம்மோடு பேசுகிற இடம். மோசே மோசே என்று அல்லவா அந்த முற்செடியிலிருந்து ஒரு குரல் கொடுத்தார். இந்த காலவேளையில் ஒரு முற்செடி நடுவில் நீ இருப்பதை போல இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை முள்ளுகளால் குத்தப்பட்ட ஒரு நிலையில் இருக்கலாம். சாத்தானின் முள் என்னை குத்தி கொண்டிருக்கிறதே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் பவுலோடு பேசினார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. என் பலன் உன்னை குத்துகிற முல்லை காட்டிலும் வல்லமை உள்ளது. என் பலன் உன்னை குத்துகிறதான முல்லை காட்டிலும் பெரியது. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஓரேப் என்பது கர்த்தருடைய சத்தத்தை உணர்கிற இடம். கர்த்தருடைய சத்தத்தை உணர்கிற இடம். நான் சும்மா இங்கு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன்னு நினச்சேன். இல்லை, என்னை பார்க்கறதுக்காகவே ஒருத்தர் இந்த முற்செடி நடுவில் வந்துட்டார். நான் இந்த இடத்துல தனியாக இருக்கிறேன்னு நினச்சேன். இல்லை, நான் தனிமையானவன் அல்ல. என்னை வாட்ச் பண்ணுகிற ஒருவர் உண்டு, என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர் ஒருவர் உண்டு, என்னோடு பேச துடிக்கிற ஒருவர் உண்டு என்பதை அந்த இடத்துல உணர்ந்தான். அவருடைய பாதரட்சியை கழட்டி போட்டான். அதை உற்று நோக்கி பார்க்கிறான். அந்த அதிசயங்களை பார்க்கிறான். திருச்சபைக்கு வரும் பொழுது ஆண்டவருடைய அதிசயமான வார்த்தைகளை நம்ம கேட்குறோம், கர்த்தருடைய வசனங்களை நம்ம தியானிக்கிறோம், ஆண்டவர் செய்த அற்புதங்களை நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு உணர்வடைகிற ஒரு நிலைக்கு நேராய் சில நேரங்கள் நாம் பண்ணுகிறது தவறே இல்லை என்று நாம் இருக்கும் பொழுது வசனம் நம்மளை உணர்த்தும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துவார். அவர் பாவங்களை கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். பொய் சொல்லுகிறது தவறு, இப்படி தான் தோண்டித்தனமாய் நம்ம வாழ்கிறது தவறு என்பதை ஆவியானவர் உணர்த்துவார். ஆவியானவர் உணர்த்துவார். சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க செய்கிறது தான் கரெக்டு, நம்ம பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருப்பாங்க. இல்லை, கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் பாரு, உன் வாழ்க்கையை பாரு. நீ செய்கிறது கரெக்டாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைந்திருக்கணும். நீ செய்கிறது கரெக்டாக இருந்தால் இதுக்குள்ளே உன் வாழ்க்கையிலேருந்து நீ அடுத்த நிலைக்கு வந்திருக்கணும், மேலே வந்திருக்கணும். உன் வாழ்க்கையினுடைய தரம் உயர்ந்திருக்கணும். அது ஆவிக்குரிய ரீதியாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், நீ மேலே வரணும். உன்னை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. உன்னை உயர்த்தது தான் கர்த்தருக்கு பிரியம். உன்னை மேன்மையா வைப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆபிரகாம் இடத்துல சொன்ன, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆமா, அந்த ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன். அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆண்டவர் சொல்றார். அப்படி இருந்தும் நம்ம இன்னும் முன்னேறலன்னு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. நம்மகிட்ட சில பிரச்சனைகள் இருக்குன்னு தான் அர்த்தம். அதை உணர்த்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதை உணர்த்தணும், பரிசுத்த ஆவியை உணர்த்தணும். நம்முடைய கடின மனப்பான்மையை கர்த்தர் உணர்த்தணும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அறியாமையை கர்த்தர் உணர்த்தணும். நம்முடைய பலவீனங்களை கர்த்தர் உணர்த்தணும். சிலருடைய இருதயம்லாம் கடினப்பட்டு போயிருக்கும். சில குடும்பங்களில் போய் பேசும்பொழுது பார்த்தா சிலருடைய இருதயம் அப்படியே கடினப்பட்டு இருக்கும். பேச எடுக்கவே மாட்டாங்க. இவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்கறது? அதுக்காக மனைவியை இழந்துருவாங்க, கணவனை இழந்துருவாங்க, பிள்ளைகளை இழந்துருவாங்க. எது இழந்தாலும் பரவாயில்ல, வருமானத்தை, வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் இழந்துருவாங்க, சொத்தை கூட இழந்து போவாங்க. ஆனால் சொல்கிற பற்றியும் கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கடின இருதயம் உள்ளவர்களையும் மாற்றுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இன்னைக்கு உங்களுடைய சித்தம் போல நடத்துங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா, என்னை உணர்வடைய செய்யும். உணர்வு இல்லாதனால
ரோமர் 1:29 சொல்லுகிறது, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளா போயிடுச்சு. இருள் வந்துருச்சு, குடும்பத்தில் இருள், அவருடைய சிந்தைகளிலே இருள், அவருடைய எண்ணங்களிலே இருள். அவங்க என்ன செய்கிறேன்னே தெரியாது. இருட்டில் நீங்கள் பாருங்கள், நல்லா பழக்கப்பட்டு நம்ம வீடாக இருந்தாலும் நைட்டு கரண்ட்டு போயிடுச்சுன்னா நம்ம வேகமாக போக முடியாது, ஸ்லோவாகிடுவோம். நம்ம எங்கேயும் இடிக்காமல் போக முடியாது, எங்கேயாவது என்ன பண்ணுவோம், இடிச்சு நிற்போம். இதே மாதிரி தான் வாழ்க்கையும். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை ஏன் ஸ்லோவாகிடுது, நம்முடைய நிலைகளை ஏன் ஸ்லோவாகிடுது, சில இடங்களில் ஏன் இடி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இருள் உள்ளே வந்துருச்சு. இன்னைக்கு அந்த இருளை கர்த்தர் நீக்குவாராக. தேவரீர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவீராக என்று நம்ம எல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அந்த ஓரேப் மோசேயை உணர்த்தின ஒரு இடம். மூன்றாவதாக அந்த ஓரேப் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை சித்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இடம். மோசே, 400 வருஷங்களுக்கு மேலே என் ஜனங்க எகிப்தில் அவங்க அடிமைகளாக இருக்கிறாங்க. இப்பொழுது ஆளுகிறவர்கள் அவளை அலற பண்ணுகிறார்கள், அவளை ஒடுக்குகிறார்கள். இந்த ஜனங்களை நான் விடுதலையாக்கணும், இந்த ஜனங்களை நான் வெளியே கொண்டு வரணும், இந்த ஜனங்களை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய திட்டத்தை சொல்கிறார். எல்லார்கிட்டையுமே திட்டத்தை சொல்ல முடியாது, நம்ம எல்லார்கிட்டையும் மனந்திருந்து பேச முடியாது. யாரை நம்புகிறோமோ, யார்கிட்ட பேசுனா ஒரு சொல்யூஷன் உண்டாகும்னு நினைக்கிறோமோ அவங்கள நம்பி பேசுவோம். அப்படி தான் கர்த்தர் சில நேரங்களில் நம்மளை நம்பி அவருடைய திட்டங்களை சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம அந்த திட்டங்களை நிறைவேற்றுற நான் ஏமாத்தினப்பா அப்படி சொல்லாத, நான் உன் கூட இருப்பேனே, ஆனால் உன்னை கொண்டு எல்லாம் செய்ய என்னால் முடியும். இன்னைக்கு எதையும் அப்படி சொல்லாதீங்க, நான் ஏமாத்திரம் சொல்லாதீங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. உங்க பக்கத்துல பாத்துருங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு பிரதர் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. எதை கண்டும் கவலைப்படாதீர்கள், எதை கண்டும் சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. ஆண்டவர் சொன்ன, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அப்போ தேவன் திட்டங்களை தருகிறார், திட்டங்களை தருகிறார். சில ஆட்கள் பாருங்க, ஒரு திட்டமிட்டு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. அருமையான சகோதரர்களே, குடும்ப தலைவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு திட்டம் இருக்கணும். ஒரு சின்ன காரியம் செய்தாலும் ஒரு திட்டமிடணும், நேரங்களை கடைபிடிக்கணும். சில நேரங்களில் அந்த நேரங்களை கடைபிடிக்கிற அந்த திட்டமே இருக்காது. வெளி ஊர்களிலிருந்து கோயம்பேடு பக்கத்தில் இருக்கிறனால இங்கே வருவாங்க. வந்த உடனே நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால, ஐயோ பாஸ்டர் ஆபிரகாம் சர்ச் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், அவங்கள எப்படி ரிசீவ் பண்ணணும், அது அவங்களுக்கு தொந்தரவாக இருக்குமே. அப்போ நம்ம எத்தனை மணிக்கு போய் சேர்ற மாதிரி போகணும், பஸ் ஏறணும். அட்லீஸ்ட் ஒரு 10 மணிக்குள்ளாக என்ன பண்ணிடணும், வீட்டுக்கு போகிறமே பஸ் ஏறணும். அந்த உணர்வு இருக்காது, அந்த திட்டங்கள் இருக்காது. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அப்படி தான், ஒரு திட்டங்கள் இருக்காது. மற்றவரோட உணர்வை புரிந்து கொள்கிற அந்த நிலை இருக்காது. மற்றவர்களுடைய தன் மனைவியுடைய உணர்வை புரிந்து கொள்கிற கணவனாக இருக்க மாட்டார், தன்னுடைய கணவருடைய உணர்வை புரிந்து கொள்கிற மனைவியாக இருக்க மாட்டாங்க. தான் தோண்டித்தனம் என்று சொல்லுவாங்க. தான் மனசில் என்னப்பட்டதோ அதுதான் சரின்னு சொல்லுவாங்க. வண்டி ஓடுற வரைக்கும் ஓடும், கடைசியில் எங்கேயாவது போய் முட்டிட்டு என்ன பண்ணோம், அதெல்லாம் பிரேக் இல்லாத வண்டி எங்கேயாவது போய் முட்டிட்டு நிற்கும். நல்லா ஓடுதுன்னு நினைக்கக்கூடாது, ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், ஒரு திட்டம் இருக்கணும். அந்த திட்டத்தை நம்முடைய பரிசுத்த ஆவியாரோடு நமக்கு தந்தருளுவாராக. அவர் நிச்சயமா தருவார். ஹல்லேலூயா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. ஹல்லேலூயா. அப்ப அந்த திட்டங்களை தருகிறவர் அவர்தான். உங்க பிள்ளைகளை வளர்த்தெடுக்க திட்டங்களை தருவார், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல திட்டங்களை தருவார். அப்படி ஜபிக்க 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 ஆண்டவர் கொடுக்கிற திட்டத்தின்படி செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ அந்த ஓரேப் என்பது தேவன் தம்முடைய திட்டங்களை எல்லாம் மோசேயின் இடத்துல அங்கு சொல்லி கொடுத்தார். நான்காவதாக அந்த ஓரேபில் என்ன சொன்னாருன்னா, அடுத்தது மோசேயின் இடத்துல
அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்க ஒரு இரட்சகனை கர்த்தர் உருவாக்கினார். ஓரேப் என்பது அடிமைத்தனத்தில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்க இரட்சகர்களை உருவாக்குற ஒரு இடம். சபை என்பதும் அப்படித்தான். சில நேரங்களில் நம்முடைய குடும்பம் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கும், பல காரியங்களில் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கும். இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற இந்த குடும்பத்தை மீட்டெடுக்க ஒரு இரட்சகனையோ ஒரு இரட்சகையோ கர்த்தர் உருவாக்குவார். அவங்க ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்க உபவாசிக்க ஆரம்பிப்பாங்க, பிசாசோடு எதிர்த்து போராட ஆரம்பிப்பாங்க, தேவ பலனை பெற ஆரம்பிப்பாங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற ஆரம்பிப்பாங்க, தேவனோடு பேச ஆரம்பிப்பாங்க, கர்த்தர் அவரோடு பேச ஆரம்பிப்பார்கள். அவர்கள் இரட்சகனாய் மாறுவார்கள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. யாக்கோபின் குடும்பத்தில் யோசேப்பு ஒரு இரட்சகனாய் கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார். முழு குடும்பம் வறுமை, முழு குடும்பம் வேதனையில் இருக்கும் பொழுது இப்பொழுது யாக்கோபினுடைய வீட்டின் வாசலில் பெரிய பெரிய தேர்கள் வந்து நிற்கிறது, பெரிய பெரிய வெகுமதிகள் வந்து நிற்கிறது, எல்லாம் தின்பண்டங்கள் வந்து நிற்கிறது. இப்பொழுது ராஜ மரியாதையோடு யாக்கோபை ஏற்றி சொல்ல எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் அந்த குடும்பத்தில் யோசேப்பை ஒரு இரட்சகனாய் கர்த்தர் எழுப்பினதை போல அதே யாக்கோபு என்கிற உன் வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் ஒரு யோசேப்பை கர்த்தர் இரட்சகனாய் எழுப்புவாராக. அது உங்க பிள்ளையா இருக்கலாம், உங்க மகனா இருக்கலாம், உங்க மகளா இருக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்தில் இரட்சகர்கள் எழும்பணும். அப்போ உங்க குடும்பத்தில் இரட்சகர்கள் எழும்பணும்னா இரட்சகனை எழுப்புகிற இடம் ஓரேப். தேவ சபைக்கு கொண்டு வரணும் பிள்ளைகளை. கர்த்தர் பேசுவார், கர்த்தர் நம்மோடு இடைபடுவார். மனைவி சபைக்கு வரமாட்டேன்பா, சபைக்கு வாமான்னு சொல்லி எப்படியாவது டீயாவது காப்பியாவது வாங்கி கொடுத்து என்ன பண்ணணும்? கொண்டு சபைக்கு கொண்டு வரணும். பிசாசு லேசில் போக விட மாட்டான். ஓரேப்புக்கு இடுப்பு வலிக்குதும்பாங்க, முட்டு வலிக்குதும்பாங்க. ஸ்தோத்திரம். சில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கஷ்டப்பட்டு என்ன பண்ணோம்? ஆமாம், எனக்கு தலை வலிக்குதுன்னோ, எனக்கு வயிற்று வலிக்குதுன்னோ, ஸ்கூல் போன லீவு போடுறேன்னு எல்லாமே போயிடும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அப்படித்தான் சில நபர்களை ஓரேபுக்கு ஆண்டவர் கொண்டு வந்து உருவாக்குவார், இரட்சகர்களை உருவாக்குவார். இந்த வாய்ப்புகளை தட்டி கழிக்க பிசாசு எச்சரிக்கையாக இருப்பான். நம்ம அப்படி விடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் ஓடி போக வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது ஐந்தாவதாக ஜனங்களின் தாகத்தை தீர்க்கிற இடம் ஓரேப். ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பஞ்சம் வந்தது. பஞ்சம் வரும், தண்ணி பஞ்சம், தண்ணி இல்லை, ரெவித்தீமிலே பாளையம் இறங்குகிறார்கள். அப்போ எல்லாம் முறுமுறுக்கிறாங்க, மோசையை நோக்கி கல்லெறிய பார்க்குறாங்க. யாத்திராகம் 17ஆம் அதிகாரத்தில் அவர்கள் பாளையம் இறங்கின இடம் ரெவித்தீம், அங்கே தண்ணி இல்லை. அப்பொழுது கர்த்தரிடத்தில் முறையிடுகிறான். ஆண்டவர் சொன்னார், மகனே நீ ஓரே மட்டும் வா, எனக்கு முன்னால் வந்து நில்லு. ஸ்தோத்திரம். கர்த்தரை பலப்படுத்தினார். அவன் அந்த கண்மலையை பார்த்து அடித்தான், தண்ணீர் புறப்பட்டு வந்தது, அநேகருடைய தாகங்கள் தீர்ந்தது. இந்த அருமையான காலவேளையில் ஓரேப் என்பது உங்கள் தாகத்தை கர்த்தர் தீர்ப்பாராக. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலவேளையில் கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றுவாராக, உங்களை நனைப்பாராக, உங்களை நிரப்புவாராக. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதக்காரன் சொன்னதை போல கர்த்தர் உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவாராக. ஆமென் சொல்லலாம். உங்களுக்கு அப்படியே பழிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். தாகம் உள்ளவன், தாகம் இருக்கணும். அந்த ஆண்டவர் மேல் உள்ள தாகம், ஆண்டவர் மேல் உள்ள வாஞ்சை. இன்றைக்கி கர்த்தரை துதிக்கணும், இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கலை, காலையிலேருந்து நான் அப்படி கவனம் இல்லாமல் இருந்துட்டேனே, ஐயோ நான் கர்த்தரை துதிக்கணும், தேவ சமூகம் எனக்கு பலனாச்சே, தேவ சமூகம் என் ஆவிக்குரிய ஜீவித்தை பலப்படுத்துமாச்சே, தேவ சமூகம் பாவத்திலேருந்து என்னை விடுதலையாக்குமாச்சே, தேவ சமூகம் மற்றவங்களை நம்ம பார்க்க ஆர்வமாக ஓடும் பொழுது தேவனை பார்க்க ஆவலாக வந்துட்டேன்னா மற்றது நமக்கு எதுவும் பெருசாக தெரியாது. அப்படித்தான் பவுல் சொல்கிறார், லாபமாக இருக்கிற அத்தனையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். அப்போ ஆண்டவரை பார்க்கும்போது இந்த உலகம் லாபமாக இருக்கிற மாதிரி தெரியும், அதெல்லாம் நஷ்டம் என்று கருத தோணும். ஆனால் ஆண்டவரை பார்க்கறத விட்டுட்டேன்னா நஷ்டம் எல்லாவற்றையும் லாபமாய் பார்க்குற மாதிரி நமக்கு தோணிடும். அதனால் ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவர் மீது அந்த ஒரு நேசம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தாகத்தை தீர்க்கிற இடம் ஓரேப். ஆறாவதாக
சாபங்களை நீக்கிற இடம் தான் ஓரேப். இந்த இடத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 33ஆம் அதிகாரத்தில் இப்போ கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி என்ன பேச ஆரம்பிக்கிறார்? 6ஆம் வசனத்தை நீங்கள் பேசுங்க பார்க்கலாம். ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. அவனுடைய தகப்பனார் ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். ஆதியாக 49:4 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய் என்ற ஒரு சாபம் வந்துருச்சு. அவன் தன்னோட சொந்த தகப்பன் அவன் மரிக்கும் போது ரூபனை அப்படியே விட்டுட்டு போல சாபத்தை விட்டுட்டு போயிட்டார். இன்னைக்கு சில முற்பிதாக்கள், சில குடும்பத்தில் இருக்கிற சில நபர்கள் தன் பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வைத்து விடுகிறார்கள். சபைக்கு விரோதமாய் பேசி சாபம், ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசி சாபம், தேவ திட்டங்களுக்கு விரோதமாய் பரியாசம் பண்ணி சாபம், பிரசங்கங்களை குறை கூறி சாபம், அந்த சபை இந்த சபையை குறை கூறி சாபம், இப்படி சாபத்தை தன் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்து விடுகிறார்கள். அப்படிதான் யாக்கோபு தன்னுடைய மகனுக்கு சாபத்தை சேர்த்து வைத்து விட்டு போனான். ஆனால் கர்த்தர் ஓரேபிலே எழுந்தருளினார். அங்கு சொன்னார், ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. அந்த சாபம் அவனை விட்டு நீங்கினது. அப்படியானால் ஓரேப் என்பது சாபங்கள் நீங்குகிற ஒரு இடம். இந்த அருமையான காலவேளையில் சபையில் கூடி வந்து, இந்த ஓரேபில் கூடி வந்து, ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சாப நாச மோசங்கள் இயேசுவின் நாமத்தினால் நீங்குவதாக என்று நாம் எல்லாரும் ஒரு மனதோடு கேட்கும் பொழுது நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன், சாபம் நம்மை விட்டு நீங்கி போகிறது. அல்லேலூயா. பாருங்க, தகப்பனுடைய சாபத்தை நீக்கின இடம் தான் ஓரேப். ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, நீங்களும் சாவாமல் பிழைப்பீர்களாக. கர்த்தர் உங்களை பிழைக்க செய்வாராக. சாபத்தை கர்த்தர் நீக்குவாராக. அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோமா? அல்லேலூயா. ரொம்ப காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட்டுங்க அது. நீங்கள் நினைக்கிற மாதிரி தழும்புகளாலே, அவருடைய தழும்புகளாலே. ஓ, கல்வாரியில் கடாவின் அந்த காயப்பட்ட கரம் இந்த இடத்துல உலாவுவதாக. அந்த காயப்பட்ட அந்த தழும்பு என் மேல உங்க மேல படுவதாக, சபையின் மீது படுவதாக. அந்த தழும்புகள் ஒரு ஆரோக்கியம் உண்டாவதாக, ஒரு சுகம் உண்டாவதாக, சாபம் நீங்குவதாக. பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இரத்த நாளங்களுக்குள்ளாய் இயேசுவின் இரத்த ஊடுருவி பாய்வதாக. நானே உன் பரிகாரியாக கர்த்தர் சொன்னவர் இந்த அருமையான நேரத்தில் ஒரு புது பலனை தருவாராக, ஒரு புது இரத்தத்தை தருவாராக, புது அவயங்களை உண்டாக்குவாராக. பலவீனப்பட்ட பகுதி எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் பலன் அடைவதாக. எல்லா தேய்மானங்களும் இயேசுவின் நாமத்தினால் புத்தம் புதிதாய் மாறுவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அப்படியே செய்வாராக. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு ஏழாவதாக என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனை, சோர்ந்து போன ஒரு மனிதனை பலப்படுத்துகிறது. சபை சோர்ந்து போன ஒரு மனிதனை பலப்படுத்துகிறது. சூரிய செடி நிழலின் கீழே படுத்து உறங்கி விட்டு அவன் சொல்லுகிறான், எலியா, போதும் ஆண்டவரே, போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, என் ஓட்டத்தை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன், நான் ஒன்றும் ரொம்ப நல்லவெல்லாம் இல்லை, அதனால் போதும் போதும். சோர்ந்து போயிட்டார். அப்போ தான் தூதனை தம்முடைய தேவனை அனுப்புகிறார். அவனுக்கு அப்பத்தை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார், அவனை தட்டி எழுப்புகிறார். எப்பா நீ புசி. அந்த பலத்தின் மிகுதியினாலே அவன் எது வரைக்கும் நடந்தானா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் எழுந்து புசித்து குடித்த அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஸ்தோத்திரம். இப்போ நம்மெல்லாம் வண்டியில் வரோம், காரில் வரும், பைக்கில் வரும். ஸ்தோத்திரம். அவன் 40 நாள் என்ன பண்ணான்? கர்த்தருடைய பர்வதம் வரைக்கும் நடந்து போனான். அங்கே கர்த்தருடைய பர்வதத்துக்கு போனதுக்கப்புறம் என்ன நடந்தது? சோர்ந்து போனவன், போதும் சொன்னவன், இனி நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னவன், எசபேலுக்கு பயந்தவன், அவனை கர்த்தர் ஓரேபுக்கு கொண்டு போய் என்ன செய்தாரு? 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்றார். யெகூவை அபிஷேகம் பண்றாரு. 15ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆசகேலை சீரியாவின் மேல் என்ன செய்யறாரு? ராஜாவாக அபிஷேகம் பண்றாரு.
16ஆம் வசனத்தின் பிந்தின பகுதி, எலிசாவை தன் ஸ்தானத்துக்கு என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்றாரு. போதும் சொன்னவர் தேசத்துக்கு ராஜாக்களை எழுப்புறார். போதும் சொன்னவர், நான் வாழ மாட்டேன்னு சொன்னவர் தேசத்துக்கு தீர்க்கதரிசிகளை எழுப்புறாரு. இன்னைக்கு ஒருவேளை இது போதும் நீங்க சொல்றீங்களா? இல்லை இல்லை இல்லை, உன்னை 1000 மடங்கு பெருக செய்வார். நீங்க போதும் சொன்னாலும் கர்த்தர் விட மாட்டார். ஓரேப் உங்களை விடுகிற இடம் அல்ல, ஓரேப் உங்களை உருவாக்குற இடம். ஓரேப் உங்களை கைவிடுகிற இடம் அல்ல, ஓரேப் உங்களை கைப்பிடித்து தூக்கி எடுக்கிற இடம். ஓரேப் உங்களை தூங்க வைக்கிற இடம் அல்ல, ஓரேப் உங்களை எழுந்து ஓட வைக்கிற இடம். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் சீனாயிலிருந்து எழுந்தருள்கிறார். இன்னைக்கு சபையிலிருந்து கர்த்தர் எழும்புவாராக. கர்த்தருடைய வார்த்தை எழும்புவதாக. சபையில கர்த்தருடைய வல்லமை எழும்புவதாக. அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. பிசாசு வெட்கப்பட்டு ஓடுவானாக. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஓரேபு கொண்டு வந்திருக்கிறார். பக்கத்தில் வந்து பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஓரேபு கொண்டு வந்திருக்கார். அதனால தான் நீங்கள் அழகா இருக்கிறீங்க. நானா நானா அப்படி பார்க்காதீங்க, சொல்லுங்க, நீங்கள் தான் அழகா இருக்கிறீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். போன வாரம் ஒரு பாஸ்டர் பார்த்து சொன்னேன், பாஸ்டர் உங்களை பார்த்தா எனக்கு அவ்வளோ அருமையாக பாடுறீங்க, ஏன் தான் ஆண்டவர் எனக்கு சரியாக பாட்டு வரதை தராமல் போயிட்டாருன்னு தெரியல, உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது பாஸ்டர். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, எத்தனையோ நாள் மேடையில் உங்களை பார்த்து நான் பொறாமப்பட்டிருக்கேன். இந்த மனுஷன் மாதிரி என்னால் பேச தெரியலேன்னு நீங்கள் என்ன பார்த்து பொறாமப்படுறீங்களே, அப்போ தான் தெரிஞ்சது, ஓ நம்மளும் அழகாக தான் இருக்கிறோம். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து, நீங்கள் அழகாக இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள கர்த்தர் நல்ல கிருபையை வச்சிருக்கிறாரு, வல்லமையை வச்சிருக்கிறாரு. அவங்கிட்ட இருக்கிறது ஒரு உங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கிட்ட கர்த்தர் கொடுத்தது வேற யாருக்குமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விலை கர்த்தர் உங்களை வைத்து அலங்கரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒலிவ மரத்தின் அலங்காரத்தை கொடுப்பார். கர்த்தர் அலங்கரிக்கிறார். அதுதான் அவர் சொல்ற, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன், அழகா இருக்கு. உங்களை என்னையும் பார்த்து ஒரு நாள் தூதர்கள் பாடுவார்கள். எப்படி பாடுவார்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். உங்க வீட்டுக்காரர் உங்களை திட்டி இருக்கலாம், என்னடி மூஞ்சி இது அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அங்கே தேவதூதர்கள் சொல்லுவாங்க, அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அவருக்கு ரசிக்க தெரியலங்க. தேவதூதர்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்கம்மா, கர்த்தர் உங்களை அழகாக வச்சிருக்கிறாரு. ஐயாமார்களே சொல்லுவாங்க, இங்கே சொல்லுங்க, இந்த அம்மா இன்னும் இந்த ஆள் பண்ணி மாதிரி இருக்கிறாரும்பாங்க. ஆனால் அங்கே தேவதூதர் சொல்லுவாங்க, அழகாய் நிற்கும் யார் இவர், தீரலாய் நிற்கும் யார், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அல்லேலூயா. கர்த்தர் சீனாய் வனாந்திரத்திலிருந்து எழுந்தருளுகிறார். நம்மளை அழகுபடுத்துகிறார், நம்மளை அபிஷேகப்படுத்துகிறார், நம்மளை பயன்படுத்துகிறார், நம்மளை பலப்படுத்துகிறார். ஆகையால் தான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, ஆமாங்க, பலன் இருக்கிறது. சொல்லுங்க, எனக்கு என்ன இருக்கு? அப்படி சொல்லுங்க, பலன் இருக்கிறது. எது இழந்தாலும் இயேசு என்னோடு இருக்கிறார், எது என்னை விட்டு போனாலும் இயேசு என்னோடு இருக்கிறார். நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே, வெறும் மண்ணுக்காக விட்டிட மாட்டே. அல்லேலூயா. சரி, அப்போ கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி இரண்டாவது என்ன செய்றாரா? சேயீரிலிருந்து அவர்
உதயமானார். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை நான் எதை சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தின் துவக்கத்தை கர்த்தர் இன்னைக்கு தருவார். ஒரு வெளிச்சத்தின் துவக்கம். சேயரிலிருந்து உதயமானார். இந்த சேயர் என்றால் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளங்கணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான், ஏசாவுக்கு ஏதோம் என்று பேர். இங்கே 3 பேர் வருது: சேயீர், ஏசா, ஏதோம். எங்கெல்லாம் சேயீர் வருதோ அப்போ அங்கே ஏசாவை நினச்சிக்கணும் நீங்கள். எங்கெல்லாம் ஏதோம் வருதோ அங்கே என்ன பண்ணணும்? ஏசாவை நினச்சிக்கணும். எங்கெல்லாம் ஏசா வராரோ அங்கே ஏதோமே நினைக்கணும், சேயர். இப்போ பிடிக்குதா? நான் இப்போ இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த 3 பேரை மறந்துடாதீங்க, சரியா? அப்போது இவர் சேயீர் மலையில் குடியேறினால ஏசாவுக்கு ஏதோம் என்று பேர். 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சேயீர் மலையில் இருக்கிற ஏதோமருடைய, அப்போ ஏதோமுடைய தகப்பனாக, அந்த ஏதோமுக்கு முற்பிதா யாரு? ஏசா. ஏதோமுங்கிறது ஏசாவுடைய சந்ததிகள். ஏதோம்னா ஏசாவுடைய சந்ததி. ஏதோமுடைய முற்பிதா யாரு? ஏசா. இவங்க வசித்த இடம் எது? இப்போ 3 கனெக்ட் ஆகுதா? 3 கனெக்ட் ஆகுது. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இஸ்ரவேல் தேசத்து ஜனங்க கானான் தேசத்துக்கு போகும்போது வனாந்தரத்தில் அப்படியே நடந்துகிட்டே போனாங்களாம். நடந்துகிட்டே போகும் பொழுது வழியில் என்ன வந்துச்சுன்னா, சேயீர் தேசம் வழியாக தான் அவங்க கடந்து போக வேண்டிய ஒரு சூழல் வந்துடுச்சு. இப்போ சேயீர் தேசத்தின் வழியாக அவங்க கடந்து போகும் பொழுது மோசே என்ன பண்ணாருன்னா பர்மிஷன் கேட்குறாரு. எப்போ உங்கள் தேசத்தின் வழியாக நாங்கள் அப்படி போயிடுறோம், எங்களை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்குறாரு. என்னாகும் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். என்னாகும் 20:14. பின்பு மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு 17ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் பாருங்க. இப்போ பாருங்க, அந்த சேயீர் தேசத்து வழியாக போகிறதுக்கு எப்படி கேட்குறாருன்னா மோசே உத்தரவு கொடுக்கணும். நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வயல்கள் வழியாக என்ன பண்ண மாட்டோம்? நடக்க மாட்டோம். திராட்சை தோட்டத்தின் வழியாக போக மாட்டோம். துறவுகள் தண்ணீர்கள் என்ன பண்ண மாட்டோம்? உங்கள் துறவுகள் தண்ணீரை ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள், இவங்களை லட்சக்கணக்கான மக்களை, இது சாத்தியமா? திராட்சை தோட்டத்தின் வழியாக போனால் இது கை சும்மா இருக்கும்னு நினைக்கிற? அது பாட்டு பறித்து சாப்பிட்டுட்டு இப்போ ஏதோம் ராஜாக்கிட்ட யார் பதில் சொல்லணும்? ஆனால் உத்தரவாதம் எடுக்கிறாரு பாருங்க. அதுதாங்க ஒரு ஊழியனுடைய வேலை. நீ சும்மா இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சோம், நீ குசும்பு வேலை பண்ணுவேன்னு தெரிஞ்சோம், ஆண்டவரே பாவியான இந்த மக்கள் மேல் கிருபையா இருங்க ஆண்டவரே, இனிமேல் இவர் செய்ய மாட்டார் ஆண்டவரே, இவர் நல்லவர் ஆண்டவரே, இவர் வல்லவர் ஆண்டவரே, இவரை பாருங்க, முகத்தை பாருங்க, பத்திரமாத்து. ஸ்தோத்திரம். திராட்சை தோட்டத்தின் வழியாக போக மாட்டோம். அடுத்தது வயல் வழியாக என்ன பண்ண மாட்டோம்? இயேசுக்கு பின்னால் வயலில் வந்தாங்க, அது ஓய்வு நாள். அன்னைக்கு கூட அவங்க என்ன பண்ணலையா? கதிர்களை என்ன பண்ணாங்களா? சாப்பிட்டுட்டு சாப்பாட்டு ராமனுங்க நம்ம ஆட்கள். ஸ்தோத்திரம். இவங்களை நம்பி எப்படி உத்தரவாதம் எடுத்தார்? அதனால தான் ஒரு இடத்துல சொல்லிட்டாரு, ஆண்டவரே போதும்பா, இதுங்களை நானா பெத்தேன், இதுங்க கொடுக்குற டார்ச்சர் கொஞ்சமான டார்ச்சர் இல்லைப்பா. ஐயோ, வானத்துலேருந்து மண்ணா பொழிஞ்சுனா தூக்கி வச்சு ஆடுறாங்க.
அதே மண்ணை சலிச்சு போச்சுன்னா நம்மளை என்ன பண்ணுறாங்க? தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. இவங்கள புரிஞ்சிக்கவே முடியாதுப்பா. ஒரு நேரம் தூக்கி அப்படியே தலைமையில வச்சு ஆடுவாங்க, ஒரு நேரம் எல்லாரும் சேர்ந்து சிலுவையில் என்ன பண்ணிவிடுவாங்க? ஐயோ, இவங்ககிட்ட ஊழியம் செய்கிறதுக்கே முடியாது. போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக மோசே திறப்பில் நிற்கிறாரு. மோசே, அதுதான் ஒரு ஊழியனுடைய வேலை. ஒரு ஊழியனுடைய வேலை அதுதான். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அப்படி அவர் கேட்குறாரு, என்ன பண்ணுறாரு? குடியாமலோ ராஜபாதை வழியாகவே நடந்து உமது எல்லையை கடந்து போக மட்டும் வலதுபுறமோ. ஸ்தோத்திரம். உங்களை 1 மணி நேரம் உட்கார்றதுக்குள்ளே நீங்கள் எத்தனை முறை சாயிறீங்க தெரியுமா? ஆனால் அவர் சொல்கிறார், உங்கள் தேசத்தை கடந்து போகிற வரைக்கும் இடது பக்கமாக என்ன பண்ண மாட்டோம். ஆமாங்க, அங்கேயும் பார்க்க மாட்டோம், இங்கேயும் பார்க்க மாட்டோம், வசனத்தை மட்டுமே கவனிப்போம். ஏன்னா சொல்லுங்கள், நீங்கள் பத்திரமாத்து தங்கம். உங்களுக்கே சிரிப்பு வருது இல்லை? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது அடுத்து சொல்ற, உமது சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்லி அனுப்புகிறான் என்று ஏதோம் ராஜா கிட்ட என்ன சொல்கிறாரு? யார் சொல்லி அனுப்புறதுன்னா மோசே சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் யார் சொன்னதான் அனுப்புகிறாரு? உன் சகோதரனாகிய யார்? யாக்கோபு. ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அவருக்கு என்ன பேர்? இஸ்ரவேல். உன் சகோதரனாகிய இஸ்ரவேல். நான் மோசே இல்லை, நான் இஸ்ரவேல். நீங்கள் சொல்லணும், நான் ஆபிரகாம் இல்லை, நான் இஸ்ரவேல், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ நீங்கள் சொல்லணும், நான் காட்டு ஒளி உரமாக இருந்தேன், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுறது போல. ஆனால் ஆபிரகாமுடைய வேருக்கும் சாரத்திற்கும் அந்த ஒளிவ மரத்தின் கிளையில் நான் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறேன். இனி நான் காட்டு ஒளிவ மரம் அல்ல, நான் இஸ்ரவேலின் சந்ததி. அல்லேலூயா. அந்த இஸ்ரவேலின் சந்ததி ஆசீர்வாதம் உனக்கு உண்டாவதாக, இஸ்ரவேலின் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக, இஸ்ரவேலினுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாவதாக, சபைக்கு உண்டாவதாக. அப்போ இஸ்ரவேல் சொல்லி அனுப்புகிறான் என்று சொல்ல சொன்னான். அதற்கு ஏதோம் என்ன செய்தாராம்? 18ஆம் வசனத்தில், ஏதோ நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போகக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான். இல்லைன்னா பட்டயத்தை எடுத்துடுவேன், கத்தி எடுத்து வெட்டிடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டான். ஸ்தோத்திரம். இதை ஆண்டவர் மனசுலே வச்சுட்டு எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறாரு. எசேக்கியேல் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 25:14. நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தின் கையினால் ஏதோமினிடத்தில் பழி வாங்குவேன். ஏதோம். இப்போ என்ன கவனிங்க, ஏதோம் என்ன செய்யல? வழிவிடலை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏதோமுடைய இருப்பிடம் என்ன? சேயர். அந்த சேயர் தேசத்தில் நான் உதயமாவேன். உன்னை யார் வழிவிட மாட்டேன்னு சொன்னாங்களோ, எந்த இடத்துல இருந்து சொன்னாங்களோ அந்த இடத்துல ஒரு அதிகாலையில் 6 மணி அளவில் ஒரு இளம் சிவப்பு நிறத்தில் ஒரு சூரியன் உதயம் ஆகிறதை போல அந்த சூரியன் எழும்பி வரும் பொழுது இருளை எப்படி கவி கொள்ளுகிறதோ, காரிருளை எப்படி அகற்றுகிறதோ அப்படி நான் உதயமாவேன். அல்லேலூயா. அந்த உதயம் என்கிறதான பொருள் என்ன தெரியுமா? 6 மணிக்கு இருக்கிற வல்லமை 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா அது 2 மடங்கா மாறும். 7 மணிக்கு இருக்கிற வல்லமை 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா அது 2 மடங்கா மாறும். 8 மணிக்கு இருக்கிற வல்லமை ஒவ்வொரு மணி நேரம் எப்படி தன்னுடைய ஆக்ரோஷத்தையும் தன்னுடைய வல்லமையும் கூட்டுகிறதோ, தன்னுடைய பிரகாசத்தை கூட்டுகிறதோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த சேயர் மலை தேசத்திலிருந்து உன்னை விடமாட்டேன்னு சொன்ன அந்த இடத்திலிருந்து நான் உனக்காக உன் இருளை நீக்க, உன் காரிருளை போக்க, உன்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற்ற, உன் விளக்கை ஏற்ற நான் உதயமாவேன். அல்லேலூயா. மீகா சொல்றான், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, நீ என்னை இருளில் இருக்க பண்ணின, ஆனா எனக்கு ஒருவர் உண்டு, சேயீர் மலை தேசத்திலே உதயமாகிற என் தேவன், எனக்கு என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன் உண்டு. இந்த காலவெளியில சொல்லுகிறேன், உங்க விளக்க கர்த்தர் ஏற்றுவார்.
தாவீதின் விளக்கை ஏற்றினது உண்மையானால் இந்த காலவெளியில் உங்க விளக்கை கர்த்தர் ஏற்றுவார். விளக்கு பொருத்தப்படாவிட்டால் அந்த விளக்கு கட்டிலின் அடியிலே மூடப்பட்டிருக்கும், மரக்கால்களில் மூடப்பட்டிருக்கும். இயேசு சொன்னார், ஒருவன் விளக்கை ஏத்திட்டா அந்த விளக்கு கட்டிலின் அடியே அல்ல, மரக்காலிலே அல்ல, அது விளக்கு தண்டின் மேலே 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 வைக்கப்படுவதை போல இன்னைக்கு கர்த்தர் உங்க விளக்கை ஏத்திட்டாருன்னா, உங்க வாழ்க்கையில உதயம் ஆயிட்டாருன்னா, நீ கீழே அல்ல மேலே வருவாய், மேலே வருவாய். கர்த்தர் உன்னை விளக்கு தண்டின் மேல் வைப்பாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு உதயமாவார். சேயீர் மலை தேசத்திலிருந்து உதயமாவார். இன்னைக்கு கர்த்தர் அப்படி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வாராக. மூன்றாவதாக வாசிங்க இந்த வசனத்தை. பாரான் மலையிலிருந்து பிரகாசிப்பார். அவர் சீனாயிலிருந்து எழும்பி சேர் மலையில உங்களுக்காய் உதயமாகி பாரான் மலையிலிருந்து உங்களுக்காக பிரகாசிப்பார். பாரான் மலை வாக்கு தத்தத்தை பார்க்கும் இடம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கு தத்த இடத்தை பார்க்குற ஒரு இடம்தான் பாரான் மலை. என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை என்னோடு சேர்ந்து திருப்பி கொள்ளுங்க. என்னாகும் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மோசே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி இஸ்ரவேலில் இருக்கிற கோத்திர பிதாக்களை அனுப்பினான். கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருவராய் அனுப்பினா. அவங்க எல்லாம் சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்களாம். 26ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவரிடத்தில் இஸ்ரவேல் புத்திரராகி சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கு சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை என்ன செய்தாரா? இப்போ கவனிக்கிறோம். பாரான் வனாந்தரத்தில் எல்லாரும் கூட்டி வச்சுட்டாங்களாம். பாரான் வனாந்தரத்தில் கூட்டி வச்சுட்டு 27ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, மோசே மோசே நீர் எங்களை அனுப்பின தேசம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது பாலும் தேனும் ஓடுகிற. எல்லாரும் ஆர்வமாக கேட்குறாங்க, எப்படி? யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா? உங்கள் குடும்பத்தில் மற்றவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போகாமல் நீங்கள் மட்டும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த உடனே எப்படி எல்லாம் சுற்று போட்டு உட்காந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த, சாக்லேட் வாங்கிட்டு வந்தியா, புடவை வாங்கிட்டு வந்தியா, வாட்ச் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடுவார், கதையாக விடுவார். அங்கெல்லாம் அப்படி இருந்துச்சு யாக்கும் இப்படி இருந்துச்சு ஆன்னு கேட்பீங்க இல்லையா? அதே போல தான் இப்போ பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, அது சாதாரண தேசம் அல்ல, உங்களுக்காய் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிற தேசம் சாதாரண தேசம் அல்ல, அது நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற தேசம். பாரு, அங்கேருந்து நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன், அங்கேருந்து சில பழங்களை வாங்கிட்டு வந்தேன், அங்கேருந்து உனக்கு புடவை வாங்கிட்டு வந்தேன், அங்கேருந்து உனக்கு பேண்ட் ஷர்ட் எடுத்துகிட்டு வந்தேன், அங்கேருந்து உனக்கு பாரு செயின் வாங்கிட்டு வந்தேன், அங்கேருந்து பாரு உனக்கு இது வாங்கிட்டு வந்தேன்னு எப்படி இவர் எடுத்து காட்டுறாரோ அப்படி அவங்க என்னத்தை எடுத்து காட்டினாங்களாம். 23ஆம் வசனத்தை இங்கே வாசித்து பார்த்தா, பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே கொலையுள்ள திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை ஸ்தோத்திரம். எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? கானான் தேசத்திலிருந்து திராட்சை பழம் கொண்டு வந்து வச்சிட்டாங்க. கானான் தேசத்திலிருந்து என்ன பண்ணாங்க? ஒரே பழமாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது நிச்சயதார்த்தத்துக்கு என்ன பண்ணுவாங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காங்க அப்படியே பழமாக கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு ஒரு நிச்சயதார்த்தம் பண்ண போகிறாரு. சில பழங்களை உனக்கு முன்னால கொண்டு வந்து வைக்கிறாரு. திராட்சை கொலைகளை கர்த்தர் உனக்கு முன்னால கொண்டு வைக்கிறாரு. சில மாதுளை பழங்களை கொண்டு வந்து வைக்கிறாரு. சில அத்தி பழங்களை கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறாரு. அவர் சொல்றாரு, இது என்ன தெரியுமாப்பா? இது என்ன தெரியுமா? உனக்கு நான் வாக்கு பண்ணின தேசத்தில் உள்ளவைகள். இதை பாரு, இதை பாரு. நீ பார்க்கறது இப்போ பார்க்கறது கொஞ்சம், உன்னை நாங்கள் கொண்டு போக போகிறேன். ஒரு சாம்பிளை காட்டுறாரு, ஒரு சாம்பிளை காட்டுற. அதுதான் பாரான் வனாந்தரம். இன்னைக்கு உங்கள் வாக்கு தத்தத்தை ஒரு சாம்பிளாக பார்க்குற இடத்துக்கு நேராக கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்துட்டாரு.
கர்த்தர் உங்களை கொண்டு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. நீங்க அதை பார்க்குறீங்க. சிலவற்றை நீங்க சாம்பிள் நீங்க என்ன பண்றீங்கன்னா ருசித்து பார்க்க போறீங்க. சில வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்க போகிறது. ஆபிரகாமுக்கு நிலுவையில் உள்ள வாக்குத்தத்தங்கள் நிறைவேறியது உண்மையானால் உங்க வாழ்க்கையில நிலுவையில் உள்ள வாக்குத்தத்தங்கள் இந்த பாரான் வனாந்தரத்தில் நிறைவேற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற 25 வருஷம் தாமதமாகலாம். யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற 20 வருஷம் தாமதமாகலாம். யோசேப்புக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற 13 ஆண்டுகள் தாமதமாகலாம். தாமதமானாலும் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆபிரகாமுடைய பெலன் செத்து போனாலும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனாலும், உனக்காய் வாக்கு பண்ணின வாக்கு தத்துவம் ஒரு நாளும் சாகாது. இன்னைக்கு கர்த்தர் இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவாராக. அந்த வாக்குக்கு நேராய் கர்த்தர் உன்னை காண்பிப்பாராக. இன்னைக்கு பாரான் வனாந்தரத்தில் கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. உனக்காய் மாதுளை கனிகள் ஆயத்தமாகி விட்டது, அத்தி கனிகள் ஆயத்தமாகி விட்டது, திராட்சை கனிகள் ஆயத்தமாகி விட்டது. இத பார். இது எங்கிருந்து வந்து தெரியுமா? உனக்கு நான் சொன்ன அந்த தேசத்திலிருந்து வந்துச்சு. இன்னைக்கு இதை பார்க்கிறாய், நாளைக்கு நீ பிரவேசிக்க போகிறாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்காக எனக்காக என்ன பண்றாருன்னு சொன்னா, சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயரிலிருந்து உதயமாகி பாரான் மலை தேசத்திலிருந்து பிரசன்னமாகுவாராக. ஒரே ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் இந்த வாக்கின் பிரகாரமாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடலாமா? நம்ம எல்லாம் முழங்கால் படிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தினந்தோறும் மேலுள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னில் சேருமே. பூரணழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. கர்த்தர் உங்களுக்கு மாணிக்கத்தை வச்சிருக்கிறார். இந்த உலகத்திற்காக, உலக சிற்றின்பங்களுக்காக அவைகளை விட்டு விடாதபடி இயேசுவின் பாதத்தை இன்னும் இறுக பிடிங்க. இயேசுவின் பாதம் தான் உங்களை வாழ வைக்கும். இயேசுவின் சமூகம் உங்களை உயர்த்தும். இயேசுவின் சமூகம் உங்களை விடுதலையாக்கும். பரலோக பிதாவே, இந்த அருமையான காலவெளியில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின் பிரகாரமாக எங்களுக்காக நீர் எழுந்தருளுவீராக. எங்களை ஓரே மட்டும் எங்களை இழுத்து கொண்டு வருவீராக. எங்களோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, சேயர் மலை தேச எங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்பினார்களோ, ஒரு வழி அடைக்கப்பட்டா 7 வழி திறக்கப்படும் சொன்னீரே. ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடுவார்கள் என்று சொன்னீரே. உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் மத்தியிலே நீர் எழும்புவீராக, நீர் உதயமாவீராக. உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு நிலுவையில் இருக்கப்பா. அவைகளெல்லாம் பார்க்கிற ஒரு பாரான் வனாந்தரத்துக்கு நேராய் எங்களை அழைத்து கொண்டு வந்து, கர்த்தாவே, அந்த திராட்சை கொலைகளை நான் பார்க்கட்டும். ஆண்டவரே, மாதுளை கனிகளை நாங்க பார்க்கட்டும், அத்தி கனிகளை பார்க்கட்டும், அதை ருசி பார்க்கட்டும். இந்த அருமையான காலவேளையில உம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை ருசிக்கட்டும்பா. உம்முடைய அற்புதங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கணத்தில் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.